நல்லா தூங்கணும் அப்படின்னு நினச்சாக்க நம்ம என்னெல்லாம் செய்யக்கூடாது அப்படிங்கிறத மட்டும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதாவது படுக்க போகிறதுக்கு முன்னாடி தூக்கம் எப்போ வருதோ அப்போ உடனடியாக போய் தூங்கிடணும். நமக்கு இந்த வேலை இருக்குது, அந்த வேலை இருக்குது, அந்த வேலையெல்லாம் பார்த்துட்டு தூங்குவோம் அப்படின்னா, இப்போ உதாரணமாக பெண்களாக இருந்தது அப்படின்னா நம்ம பாத்திரம்லாம் சிங்கில் கிடக்கும். இதை விளக்கி வச்சிட்டோன்னா காலையிலைக்கு நல்லா ஃப்ரீயாக இருக்கலாம், வந்து எந்திரிச்சோன்னா வேலையை தொடங்கலாம் அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனால் அந்த மாதிரி நம்ம பாத்திரம் விளக்க போனோம் அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி க்ளீனிங் ஒர்க்கெலாம் பண்ண முடியுது. என்ன ஆகும் அப்படின்னா நம்ம கை தான் வந்து அந்த க்ளீனிங் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். ஆனால் நம்ம மைண்ட் வந்து என்ன செய்யும் தெரியுங்களா? எந்த பாத்திரத்தை எடுத்து வளர்க்கலாம், எந்த பாத்திரத்தை முதல்ல கழுவினா அது கூடையில் அடக்கமாக வைக்கலாம், எதெல்லாம் அடுக்கி வைக்கலாம், எப்படி எல்லா பாத்திரத்தையும் ஒரு கூடைக்குள்ள அடுக்கிறது, இந்த மாதிரி திங்க் பண்ண ஆரம்பிச்சிடும். அப்போ என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நமக்கு தூக்கம் போயிடும். அடுத்தது நம்ம வந்து சீரியல் பார்க்குறது, டிவி பார்க்குறது, இந்த விஷயமே என்ன பண்ணோன்னா இதெல்லாம் பார்த்தோன்னா நமக்கு ரொம்ப டயர்டாயிரும். அதே சமயத்தில் நம்ம படுத்த உடனே நமக்கு எப்போவுமே தூக்கம் வராது. கண்ணை மூடினா நம்ம எதையாவது சிந்திக்க ஆரம்பிச்சிடும். அப்போ நம்ம சிந்திக்கிறதுக்கான ஒரு நேரம் வேணும். நாம் வந்து படுத்த உடனே ஒரு 10 நிமிஷமாவது எதையாவது யோசிச்சுட்டு கண்ணை மூடினோடனே எல்லாமே மைண்டுக்கு வரும். அந்த நிமிடங்களை நம்ம கண்டிப்பாக கொடுத்து தான் ஆகணும். ஒரு 15 நிமிஷம் சிந்திக்கிறோன்னா கூட சிந்திச்சு முடிச்சதுக்கப்புறம் அதை தூக்கி போடு, காலையிலைக்கு பார்த்துக்கலாம், எந்திரிச்சு முதல்ல நல்லா தூங்குவோம், மீதி அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு தோணும். சிந்திக்கிறதுக்கு நமக்கு நேரம் வேணும். அந்த சிந்திக்கிறத வந்து நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா அது ஒன்றும் தடுக்கவே முடியாது. படுத்த உடனே எல்லாமே ஞாபகத்துக்கு வரும். அப்போ அதை தவிர்க்கணும் அப்படின்னா அதுக்கு வந்து கொஞ்சம் நேரம் மனசை விட்டால் தான், அதனோட போக்கில் விட்டால் தான் நம்மளே என்ன செய்வோம் அப்படின்னா கொஞ்சம் கடுப்பாகி போதும் யோசிச்சது தூங்குவோம் ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்லி ஒரு யோசனை வரும். அந்த மாதிரி சிந்திக்கிறதுக்கு நமக்கு நேரம் வரும். யார் படுத்தோன்னு எல்லாம் தூங்கிடவே முடியாது. அது ரொம்ப டயர்டாக இருக்கையில் தான் நம்மளால் அப்படி தூங்க முடியும். பகலில் ஒரு வேளை தூங்கிட்டோம் அப்படின்னா அப்போ நைட்டில் அந்த மாதிரி இரவில் வந்து தூக்கம் வர்றது கொஞ்சம் தாமதமாகும். ஆனால் எப்போயுமே வந்து ஒரு 10 மணிக்குள்ளே படுத்துட்டு காலையில் ஒரு 4:30லேருந்து 5 மணிக்குள்ளே இந்த நேரத்துக்குள்ளே ஒரு நல்ல ஒரு ஆழ்ந்த தூக்கம் நமக்கு இருக்குது அப்படின்னா அந்த ஆழ்ந்த தூக்கத்தை உருவாக்க கற்றுக்கணும். அப்படி நம்ம உருவாக்கினா மட்டும்தான் அடுத்த நாள் நம்மளால் வந்து சுறுசுறுப்பாக இருக்க முடியும். அப்போ இந்த தூங்குறதுக்கு முன்னாடி தூக்கம் வருது அப்படின்னா எல்லா வேலைகளையும் அப்படியே போட்டுட்டு படுத்துற வேண்டியதுதான். எதையும் அதை செய்யணும் இதை செய்யணும் அப்படின்னு சொல்லி நாமளாக தான் கொஞ்சம் காலையிலேக்கு சீக்கிரம் எழுந்திரிச்சா கூட வேலை செஞ்சுக்கலாம் அப்படின்னு நாம் நினைக்கலாம். அதே மாதிரி நம்ம வந்து செல் பார்க்குறத கண்டிப்பாக படுக்க போகிறதுக்கு 1/2 மணி நேரம் முன்னாடி நம்ம தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. நம்ம செல்ஃபோன் பார்த்தாலும் என்ன ஆகும் அப்படின்னா அதை பார்க்கும்பொழுது தான் கண்ணு ரொம்ப டயர்டாயிரும், உங்களுக்கு உடம்பும் சூடாகும். இந்த 2 விஷயத்தினால என்ன ஆகும் அப்படின்னா அதுக்கப்புறம் நம்ம படுத்த உடனே தூங்கினா கூட அந்த தூக்கம் வந்து நமக்கு அந்த உடம்புக்கு தேவையான ஒரு அந்த களைப்பை போக்குற மாதிரி இருக்காது. அந்த தூக்கமே மறுநாள் வந்து ரொம்ப களைப்பை கொடுக்கும். அதனால் செல்லையும் பார்க்கக்கூடாது, அந்த தூக்கத்துக்கு தயாராகணும். எப்படி நம்ம சாப்பிட்றதுக்கு வந்து நல்ல சாப்பாடு சாப்பிட்றதுக்காக எவ்வளோ ஆவலாக காத்துட்ருக்கோமோ அது மாதிரி தூங்குறதுக்கு ஆவலாக காத்துட்ருக்கணும். அந்த தூக்கம் வந்து சரியான தூக்கமாக அமைச்சிக்க வேண்டியது நம்மளுடைய கையில் தான் இருக்குது. நன்றி.